எங்கடா புல்லட் இருந்தே தப்பிச்சு நல்லா கட்டு. நல்லா கட்டு நல்லா கட்டு நல்லா கட்டு. நல்லா கட்டு. கட்டுனே நல்லா கட்டு அண்ணா இந்த பணத்தை எடுங்க சீக்கிரம் என்ன போலாம் கிளம்பலாம் இதுக்கிட்டே வா வாடா ஏய், சீக்கிரம் வாடா. வாடா மேடம் சார் ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். பேஷண்ட் நேம் சார் சக்தி. சக்தியா ஓகே ஒரு நிமிஷம் சார் பணம் கட்டியாச்சு சார் ஓகே. சார் பில் வாங்கி இல்ல நோ ப்ராப்ளம். ஓகே சார் என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சக்தி கொண்டு ஆயிடாதுல்ல? அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காருல்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகாது சீதா. இந்த பாரு, நம்பிக்கையோட இருப்போம். இந்த சின்ன பையனுக்கு ஏங்க இப்படி சோதனைக்கு மேல சோதனை? திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு இவனுக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? யாருங்க? அந்த பில்டர். என்னன்னு கேளுங்க. ஹலோ, என்ன மிஸ்டர் மார்க் என்கிற மார்க்கண்டேயன், அந்த பையன் பணத்தை எடுத்துக்கிட்டு வருவான்னு வெயிட் பண்றியா? அந்த பணம் வராது. ஏன்னா உன் ஜூனியர் அட்வொகேட்ட ஆளை வச்சு அடிச்சு கட்டி போட்டிருக்க. அவங்கிட்ட இருந்த பணம் காணாம போயிருக்கும். ஏய், தேவையில்லாம ஒரு சின்ன பையனோட உயிரோட விளையாடாத. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னங்க? இரு சீதா. அந்த பையன் பேரு சக்தி தானே? ஆமா. நீ எதுக்கே அந்த சின்ன பையனை கூட்டிட்டு ஜாக்கிங் போற? ஏய், அப்படியே போகும்போது ரோட்ல வண்டி வருதா லாரி வருதான்னு பார்க்க மாட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம நீ படுத்திருக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன பையனை படுக்க வச்சுட்ட. என்ன லாரி விட்டு அடிச்சது நான் தான் தெரியுதா? என்னையா வக்கீல் நீ எல்லாம்? நேத்து தான் வந்து உன்னை மிரட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா என் ஞாபகம் வர வேண்டாமா? நீ எல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி கேஸ்ல ஜெயிச்சு, ஐயோ பாவம் கிளைண்ட்ஸ் எல்லாம். டேய், உன் வீரத்தை ஒரு சின்ன பையன் கிட்ட தான் காட்டுவியா? அவனோட வாழ்க்கையில தான் விளையாடுவியா? டேய், மொத்தமான க்ளோஸ் பண்ணி காட்டுறேன்டா. அங்க உன் பேர புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்ப கூட நீ சவால் விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப கூட உனக்கு ஒரு ஆஃபர் தர்றேன். என்ன? போய் என் மேல போட்டுக்கிற கேஸ வாபஸ் வாங்க. இதுக்கு மேல எதுவுமே செய்யாம விட்டுட்டு போயிடுறேன். ஓகேவா? டேய், தேவையில்லாம என்னோட விளையாடாத. டேய், உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன் தலைவிதி என் கையால தான் இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க? யாருங்க அது? என்ன சீதா, சொல்றாங்க? எல்லாமே அவன் தான் சீதா பண்ணிருக்கான். யாரு? அந்த பில்டர். சக்தி. சக்தி.
எந்த தப்பு செய்யாம இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறியடா சக்தி. என்னால இதை தாங்கிக்கவே முடியலடா. நான் ஒரு 8 வயசு பையன் இந்த நிலைமையில இருக்கிறத ஒரு அப்பாவா நான் பார்க்கணுமா? ஐயோ, உனக்கு அப்பான்னு சொல்லிக்க எனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? சக்தி, நீ பிறந்ததுல இருந்து உன் முகத்தை நான் பார்த்தது இல்லடா. நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. உன் பேரு என்னன்னு கூட இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சக்தி, நான் ஒரு பாவி, நான் ஒரு கோழை. உனக்கு அப்பாவா இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லடா. எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். உன் அம்மா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? இருக்காளா இல்லையா? அவளுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு? எப்படி இருக்கு? எதையுமே 7 வருஷமா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு. தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணலையே. திடீர்னு ஒரு நாள் தாத்தா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்ப கூட நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்ட. நீதான் பிரியாவோட பையன், என்னோட சொந்த பையன்னு தெரிஞ்சப்போ அந்த நாள்ல எனக்கு இருந்த மனநிலைய விவரிக்கவே முடியாது. அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமாவும் அவ்வளவு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு. இப்படி ஒரு பையனை இத்தனை வருஷமா விட்டுட்டோமே, அது ஒரு அநாத ஆசிரமத்துல வளர விட்டுட்டோமே. அவன் நல்ல சாப்பாடு இல்லாம, நல்ல துணிமணி கிடைக்காம, எங்க ஒரு டீ கடையில போய் வேலை செஞ்சிருக்கானே அப்படின்னு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன்டா. ஆமா சீதா, அவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். சார் 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 அங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சார். இரு டேய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனா அந்த பணம். இரு நீ எதுவும் பேச வேண்டாம். டேய், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பில்டர் தான் இப்ப ஃபோன் பண்ணான். அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். சக்தியை லாரி விட்டு அடிச்சது, அப்புறம் உன்னை ஆளை வச்சு அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போனது, இது எல்லாமே அவனோட வேலை தான் சார். ஆமா, கேஸை வாபஸ் வாங்கலன்னா இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவான்னு மிரட்டுறான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவன் இந்த அளவுக்கு போவானா? அவன் பெரிய கொலைகாரனா இருப்பா போல இருக்கு. பேசாம கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. சீதா, நீ பேசாம இரு. நாம முதல்ல சக்தியை காப்பாத்தணும். அவன் ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணணும். முதல்ல அதை பாப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேற யாருக்கிட்டயாவது பணம் கேட்டு பார்க்கலாமாங்க? அதான் சீதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க போய் யாருக்கிட்ட கேக்குறது? ரொம்ப அர்ஜென்ட்டா வேற கேக்குறாங்களே. இருந்த பணத்தை வேற அந்த பில்டர் புடிங்கிட்டு போயிட்டான். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ இங்கே இரு. சூர்யா, நீ உங்க கூட இரு. சரிங்க சார். இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்க சார். என்னம்மா இது? சார், ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். ஆபரேஷன் முன்னாடி சேஃப்டிக்காக வாங்குவோம் சார். ஆபரேஷன் பண்ண போறீங்களா? ஆமா சார், உள்ள டாக்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா பணம் கட்டின பிறகுதான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்களே. அதான் பணம் கட்டிட்டீங்களே சார். என்ன, பணம் கட்டியாச்சா? நான் கட்டலையா? யார் கட்டினது? அது தெரியல சார். யாரோ ஒருத்தர் வந்து மொத்த அமௌண்ட்டையும் கட்டிட்டாரு. நீங்க கையெழுத்து போடுங்க சார். சரி, ஓகே சார். பண்ணிடுறேன்.
தேங்க்யூ சார். நான் தான் அவன் அப்பான்னு சொல்லணும்னு தோணும். கிளம்பி வருவேன். ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கான தைரியம் மட்டும் வந்தது இல்லடா. ஆனா நீ உயிரை பணைய வச்சு தாத்தா உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்க. யாரு சீதா அது? 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிருக்காங்க. யார வேணா இருந்துட்டு போட்டோங்க, அந்த ஆண்டவனை அனுப்புனான்னு நாம நினைச்சுக்குவோங்க. சரி வா போலாம். என்னங்க ஆச்சு? சீதா அங்க பாரு. யாருங்க? பாரு. என்னங்க நம்ம ரவி? அந்த ராஸ்கலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சே அமைதியா இருந்திருக்கான். சக்தி, ஆனா நீ உயிரை பணைய வச்சு தாத்தா உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்க. இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ற பக்குவம் எதுவுமே உன் அப்பாவுக்கு இல்லாம போயிடுச்சுடா. அதுவும் வீட்டுல இருக்கிற மற்ற எல்லாரும் சேர்ந்துகிட்டு உன்னை இங்க இருக்கவே விடக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணாங்க. ஆரம்பத்துல நீ யாருன்னு தெரியாதப்ப நானும் அதுக்கு துணை போயிருக்கேன். ஒரு கட்டத்துல நீ என் பையன்னு தெரிஞ்சப்ப கூட அவங்களை என்னால தடுத்து நிறுத்த முடியல. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன். அதுவும் என்ன ராஜா, அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கீழே தள்ளி விட்டு மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்தப்போ நியாயமா ஒரு அப்பாவா எனக்கு கோவம் வந்திருக்கணும். அவனை அடிச்சிருக்கணும், அவனை தட்டி கேட்டிருக்கணும். அப்ப கூட நான் வாயை மூடிட்டு தான் இருந்தேன். உமா ஒவ்வொரு வாட்டியும் அனாதன்னு சொல்லும் போது கூட உள்ளுக்குள்ள குமுறுவேன கூட வாயை விட்டு சொன்னதில்லை. சக்தி, நான் உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உனக்கும் துரோகம் பண்ணிட்டேன். இந்த உண்மைய எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம்டா சக்தி. அதுக்காகவாது நீ பொழைச்சு வரணும்டா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ யாருங்கிற உண்மை வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி சக்தி என் புள்ளன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும்டா. டேய் சக்தி, டேய் டேய், அதுக்காகவாது நீ பொழைச்சு வரணும். ப்ளீஸ்டா சக்தி, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் வந்துரு. நீ நல்லபடியா பொழைச்சு வந்துருடா. இப்ப கூட தாத்தா பாட்டி வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. ப்ளீஸ்டா, நான் உன்னை என் மகனா உரிமையா வீட்டுல வச்சு வளர்க்க முடியலனாலும் கூட என் கண் பார்வையிலேயே சொந்த தாத்தா பாட்டி கிட்ட வளர்றியன்னு ஒரு நிம்மதியில இருந்த. சக்தி, சக்தி, இப்ப அதுக்கும் பிரச்சனை ஏறக்கூடாதுடா. நீ நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேய், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. கடவுளே,
என் மகனை எப்படியாச்சும் காப்பாத்திரு சக்தி. ராஸ்கல், எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி இருந்திருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. வா. அப்போ எல்லா உண்மையும் ஏற்கனவே தெரியுமா? சொல்றா, இவ்வளவு நாளா எல்லா உண்மையும் தெரிஞ்சு அமைதியா இருந்தியா? அப்பா என்னடா அப்பா நொப்பா. டேய், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சக்தி உன் சொந்த மகங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருந்திருக்க, அப்படிதானே? ஆமாங்க, அதான் எல்லாத்தையும் ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி அவனே சொல்லிட்டானே. எப்படி என்னாலதான் ஒரு அப்பாவா கூட வச்சு வளர்க்க முடியல. சொந்த தாத்தா பாட்டி கிட்ட வளர்றேன்னு நிம்மதியா இருந்தேன்னு சொன்னேன்ல, எங்கடா அவனை நிம்மதியா வளர விட்டீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன குழந்தைய வச்சு என்னென்ன டார்ச்சர் பண்ணீங்க. அதுவும் உன் பொண்டாட்டி வார்த்தைக்கு வார்த்தை அனாதே அனாதேன்னு சொன்னாலே, அப்போல நீ அமைதியா தானடா இருந்த. எப்படிடா உன்னால அப்படி இருக்க முடிஞ்சது? அப்போல எதுவும் வாயை திறந்து பேச முடியல உன்னால. இந்த பிள்ளை அனாதேன்னு சொல்லும் போது உன் ரத்தம் துடிக்க வேண்டாமா? எல்லா பயத்தையும் தயக்கத்தையும் மீறி ஆவேசமா பேசிருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இங்க மூடின ரூம்குள்ள யாருக்கும் தெரியாம திருட்டு பைய மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் கூட அவன் மயங்கி கிடக்கும் போது அவன் சுயநினைவோட இருந்திருந்தா இப்ப கூட தூரமா நின்னுதான் எட்டி பார்த்துட்டு போயிருப்பேன், அப்படித்தானே? இவெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது சீதா. சொந்த பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணும்போது ஒருத்தன் வேடிக்கை பார்க்கறான்னா இவனெல்லாம் எதுல சேர்க்கிறது? டேய், என் வாழ்க்கையிலேயே உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லடா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா, மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு தகுதி வேணும்டா. டேய், உனக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாதுடா. டேய், மீதி எல்லாத்தையும் கூட விடு. இவன் பிரியாவுக்கு பிறந்த புள்ள. இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு ஒருத்தன் இப்படி இருக்கான்னு தெரியும் போது உன் பொண்டாட்டி கிட்ட போய் உண்மையை சொல்ல முடியாது. சரி, அதெல்லாம் கூட சரின்னு வச்சுப்போம். அவனை விரட்டி அடிக்க உன் அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா கொடுமையும் பண்ணாங்கல்ல. டேய், அதெல்லாம் எப்படிடா உன்னால வேடிக்கை பார்க்க முடிஞ்சது? தப்புதான்ப்பா, ரொம்ப ரொம்ப தப்புதான். அப்பா, வெளிப்படையா உண்மையை சொல்லி அவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் இல்லாம போயிட்டேன்ப்பா. அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையனா? ஒரு நல்ல மகனா இருக்கதான் உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். நல்ல தகப்பனா இருக்கவும் உனக்கு எந்த தகுதியும் இல்லடா. டேய், இந்த பாரு, ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்காத, வெளியே போ. டேய், போடா வெளியே. என்ன மன்னிச்சிருங்க. எழுதுரு. என் காலில் வந்து விழுந்து ஓம் பாவத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காத. நீலாம் இந்த பையன் பக்கத்துல நிக்கிறதே பாவண்டா. இது நாள் வரைக்கும் எனக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம அவன் இருந்தான்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். டேய், இந்த பாரு, தயவு செஞ்சு நீதான் உனக்கு அப்பான்னு அவன்கிட்ட எந்த காலத்திலயும் சொல்லிடாத. அப்பா, தயவு செஞ்சு வெளியே போ. சீதா, அவனை வெளியே போ சொல்லு. போட வெளியில. மரியாதையா சொல்றேன், போயிடு. அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ்மா. ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு பையன் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உமா கிட்ட பேசி சண்டை போட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பேன். இப்போ திடீர்னு வந்து நிக்கும் போது என்னால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியலம்மா. வாய மூடுற. உன்னால முடியலனா எங்க கிட்ட வந்து பேசிருக்க வேண்டியதானே? எங்களை வந்து பார்த்து உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? நீ இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, அவனை நாங்க கூட்டிட்டு வந்தோம், வச்சு வளர்க்கிறோம். உனக்கு ஒரு நாள்
சக்தி உன்னோட மகன் தெரிய வருது. அதுக்கு பிறகு அவனோட நல்லதுக்காக நீ என்னடா செஞ்ச? நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தியா இல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த வயசுல மத்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இவன் வீட்லயே இருக்கிறானே நினைச்சு ஸ்கூல்ல சேர்த்து விட முயற்சி பண்ணியா? இப்படி நீ எதுவுமே பண்ணலையே. வெட்டியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப யாருக்கும் தெரியாம வந்து பாவ மன்னிப்பு கேட்க வந்தியா? அவனுக்கு மட்டும் நீதான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் முகத்துல காரி துப்புவான். ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல இங்கிருந்து போடா.